ரகசிய உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பாம்பு கடியிலிருந்து காப்பாத்திக்கக்கூடிய புற்றுமண் கிடைக்கும் கோயில் பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா கோவில் அமைப்பே அவங்க கோயில் கட்டினதுக்கு பின்னாடியே நிறைய அறிவியல் காரணங்களும் இருக்கு ஒரு புறம், இன்னொரு பக்கம் அத்தியாவசிய தேவைகளும் அதுல நிரப்பி வச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு பஞ்ச காலத்துல பாத்தீங்கன்னா பஞ்ச காலத்துல பசி இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக கோயில் கலசங்கள்ல விதை நெல்கள் இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நவதானியங்கள், விதை நெல்கள் இதெல்லாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இப்போ பெரு வெள்ளம் சூழ்கின்ற காலகட்டத்துல அந்த நேரத்துல காப்பாத்திக்கிறதுக்காக தடினமான கற்களால் மிகப்பெரிய மதில் சுவர்கள்லாம் கோவில்கள்ல எழுப்பி வச்சிருக்காங்க. அதே மாதிரி கோவில்கள் பார்த்தீங்கன்னா கல்வி சொல்லி கொடுக்குற ஒரு குருகுலமாகவும் இருந்திருக்கு. அங்கே போனால் கல்வி கற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக நோய்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு மருத்துவமனையாகவும் கோவில்கள் செயல்பட்டு இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த காலகட்டத்தில இருந்தே. அப்படி இருக்கும் பொழுது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு மருந்தே கிடையாது. கிட்டத்தட்ட இறப்பை உறுதி செய்யறது தான் பாம்பு கடி அப்படிங்கிறது. அந்த காலகட்டத்திலேயே பாம்பு கடிக்கு நிவர்த்தி செய்யறதுக்காக ஒரு புற்று மண் கோவில் இந்த காலம் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அந்த கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த கோவில் வேற எங்கேயும் இல்லை, கோவைக்கு அருகில் இருக்கிற சோமனூர்ல இருக்கிற வாழை தோட்டத்து ஐயன் கோவில். முதல்ல இந்த வாழை தோட்டத்து ஐயன் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இவர் பாத்தீங்கன்னா கிபி 1777 செங்காளியப்பன் அப்படிங்கிறவருக்கு பிறந்திருக்காரு. இந்த வாழை தோட்டத்து ஐயன் அப்படிங்கிறவர். இவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய 12ஆம் அகவையில பெற்றோர்களின் விருப்பத்தின்படி கல்வி பயில்வதை நிறுத்தி கொண்டு மாடு மேய்ச்சல் தொழிலுக்கு போயிட்டார். அப்படி இவர் அந்த தொழிலுக்கு போகும்பொழுது தினம்தோறும் அப்போத்துல இருந்தே இவருக்கு ஆன்மீகத்தின் மீது நாட்டம் அதிகமாக இருந்திருக்கு. கற்களை எழுப்பி ஆன்மீக வழிபாட்டுல ஈடுபட்டு இருந்திருக்காரு. தெய்வங்கள் வழிபாட்டுல கற்கள், சின்ன சின்ன கற்கள்லாம் பொறுக்கி எடுத்து அடுக்கி வச்சு அதை தெய்வமாக பாவிச்சு ரொம்ப பக்தியாக தினந்தோறும் வழிபாட்டுல ஈடுபட்டு இருந்துட்டு இருந்திருக்காரு. அப்பொழுது அந்த வழியாக வந்த பெரியவர் ஒருவர் இவருடைய பக்தியை பார்த்து வியந்து அவர் ஒரு சித்தராக இருந்திருக்கிறார், ஒரு ரிஷியாக இருந்திருக்கிறார். அவர் இவருக்கு அந்த வழியில இந்த வாழை தோட்டத்தை ஐயனை அழைத்து அவருக்கு சர்வ விஷ சம்ஹார மந்திரமும் பஞ்சாட்சர மந்திரமும் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறார். அதுக்கப்புறம் இவர் உடனே அதை கிராஸ் பண்ணிக்கிறாரு. அந்த சர்வ விஷ சம்ஹார மந்திரத்தையும் பஞ்சாட்சர மந்திரத்தையும் உடனே அவர் உள்வாங்கிக்கிட்டு அதை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பவும் வாழை தோட்டத்து ஐயன் அவருடைய கனவுல அதே பெரியவர் சிவபெருமான் மற்றும் பார்வதி இவங்க 2 பேரும் சேர்த்து இருக்கிற ஒரு காட்சியை காண்பிச்சுட்டு போயிடுறார். எப்பொழுது இவர் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற காட்சியை கனவுல பார்க்கிறாரோ அதுக்கப்புறத்துல இருந்து இவருக்கு நிறைய சக்திகள் வருது. அந்த சக்தியில முக்கியமான சக்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கிற பல நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி இவருக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்ல, கொடிய விஷங்களை முறிக்கக்கூடிய சக்தியும் இவருக்கு கிடைக்குது. அதாவது பாம்பு கடி, தேள் கடி, இது மாதிரி கொடிய விஷங்களை அகற்றக்கூடிய, நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி வாழை தோட்டத்து ஐயன் அவர்களுக்கு கிடைக்குது. இவருக்கு இறப்பு காலம் வருது. ஒரு 72 வயதுல மாடு முட்டி இவர் இறந்துடுறாரு. இது வெறும் ஒரு இறப்பாக பார்க்கப்படல, இவர் முக்தி அடைகிறார் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அப்பொழுது இவர் என்ன பண்றாருன்னா இவருடைய பண்ணையில வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு தொழிலாளியுடைய கனவுல இவர் வருகிறார். இவர் அந்த தொழிலாளியுடைய கனவுல இவர் தினம்தோறும் பூஜித்த லிங்கம் எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாரு. அந்த லிங்கம் எங்க இருக்கு அப்படின்னா அவர் எங்க முக்தி அடைஞ்சாரோ அந்த கிழுவை மரத்துக்கு கீழே தான் அந்த லிங்கம் தினம்தோறும் இவர் வழிபட்டு இருக்கிற லிங்கம் அங்க இருந்திருக்கு. இப்போ அந்த இடம் தான் வாழை தோட்டத்து ஐயன் கோவிலாக அங்க கட்டப்பட்டிருக்கு. அந்த தொழிலாளியினால அதுக்கப்புறம் இன்னும் ஊர் மக்கள் நிறைய பேர் சேர்ந்து அந்த கோவிலை கட்டியிருக்காங்க. அந்த மரத்துக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு புற்று இருக்கு. அந்த புற்று தானாக உருவாக்கி இருக்கு. அந்த புத்துல இருக்கிற மண் பாத்தீங்கன்னா பாம்பு கடிக்கெல்லாம் ஒரு நல்ல மருந்து நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த மண் அப்படின்னு நம்பப்படுது. இன்றளவும் இந்த கோவிலுக்கு சாமி கும்பிடுறவங்க, தரிசனம் செய்யறவங்களுக்கு பிரசாதமாக அந்த புத்து மண் தான் கொடுக்கறாங்க. இங்க லிங்கம், சிவபெருமானுடைய லிங்கம் மூலவர் சன்னிதானத்துல இருந்தாலும் அங்கே பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உருவமாக வாழை தோட்டத்து ஐயன் அவர்களுடைய சிலையும் இருக்குது. இந்த கோவில்ல
மார்கழி மாத பூஜைகள் வந்து மிகவும் சிறப்பாக நடைபெறுது. குறிப்பா தமிழ் புத்தாண்டு இங்க வந்து வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டுட்டு இருக்கு. நீங்களும் வந்து ஒரு முறை இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்ததுன்னு எங்ககிட்ட மறக்காம பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்.